இல்ல இப்ப இதெல்லாம் தேவையில்ல. அ ஆனா இதுதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸா காட்டும். அப்ப கைய இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன் நான். இப்படியே வச்சு பிடிச்சிட்டு செஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். அப்ப அப்ப அது வந்து இப்ப எனக்கு கஷ்டம் இல்ல. ஆரம்பத்துல இப்ப லேசா வலிக்கும்னு வச்சுக்கங்களேன். லேசா வலிக்கும். ஆரம்பத்துல வலி பின்னி எடுத்துரும் செஞ்சு முடிச்சிட்டு ராத்திரி மருந்தெல்லாம் தேய்ச்சிட்டு தான் படுக்கணும். அப்ப அப்ப அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உருவாக்குறது இருக்கு இல்லையா? சரி கஷ்டப்பட்டாலும் ஒர்க் நல்லா வந்துருச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரியா நிறுத்திடுவோமா இதோட? இதுக்கு மேல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அநியாயமா. எங்க எங்க இருக்கு? அப்படி இருக்கு. அப்படி வச்சிருவோமா? இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருவோம். இன்னைக்கு தேதி 3 5/26. நமக்கு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. 3/4 மணி நேரம். என்ன தம்பி? ஸ்கல் ஃபார்ம். ஓகே, ஸ்கல் ஃபார்ம். அந்த இமேஜ் அப்படி பார்த்தாதான் சார் அந்த அதுவும் கரெக்டா வரும். நீங்க அது உங்களோட அப்சர்வேஷன்ல நீங்க போட்டுட்டீங்க சார். அந்த ஸ்கல்லு தெரியாம நம்ம ஃபேஸ பார்த்து வரையும் போது அந்த கண்ணுக்கு கீழே ஒரு லைன் வருது இல்ல சார், அது வந்து அந்த ஐபாலை தாண்டி தான் வருதுன்றது எனக்கு இந்த டிராயிங்ல புரிஞ்சிருச்சு. ஆனா அது கரெக்டா புரியாம இருக்கும் புரியறது வரைக்கும் கிட்ட தூரமா அது வந்து எப்படின்னா ஏஜ் டிஃபரன்ஸே காட்டுது. அந்த படத்தோட ஏஜ் டிஃபரன்ஸ் கட்டாயமா அது ஒரு பெரிய ஒரு சிக்கலா தான் இருக்கு. இப்ப என்னன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்ப இந்த பேஜை வந்து ஸ்ப்ரே பண்ணாம டர்ன் பண்றதுக்கு நான் ஸ்ப்ரே எடுத்து கொண்டாந்து இங்க வச்சிருந்தேன் சார். வேற இல்ல வேற நோட் புக்கை எடுத்துடுறேன். இந்த நோட் புக் என்ன ஸ்ப்ரே பண்ணனும் சார்? இதுக்கு என்ன ஸ்ப்ரே? இதுல வந்து ஆக்சுவலா வந்து இது பாஸ்டல் ஃபிக்ஸேட்டிவ் இருக்கு இல்லையா? பாஸ்டல் ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னு இருக்கு. இதை நான் பார்க்க இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல செய்யும், இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்க வேணாம். இதோட நிறுத்திக்கிறோம் இதை. பாஸ்டல் ஃபிக்ஸேட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கு, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றது கிடையாது. நான் வந்து அது அந்த ஹிந்துஸ்தான் ட்ரேடர்ஸ்னு மெட்ராஸ்ல ஒரு கடை இருக்கு. அது அந்த கடை ஓனர். ஆமா, ராயப்பேட்டையில. அந்த கடை ஓனர் ஜெயராமன் இப்ப தவறிட்டார் அவரு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 55 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சின்னதா ஒரு கடை வச்சிருந்தாரு. அங்க போய் வாங்க போவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவரு வாடாப்படான்ற லெவலுக்கு அவரை நான் வாடப்படான்னு கூட மாட்டேன், அவர் என்னையும் வாடப்படான்னு கூடுவாரு. அப்படி ஒரு பழக்கமா ஆயிடுச்சு. அப்ப நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன்றது என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு ஸ்ப்ரே வாங்கிட்டு போனா, இல்ல சார் வந்து ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவார். நான் ஒன்று கண்ண முன்னே திட்டு தருவேன். நான் வேலை பண்ணிக்கிட்டு உட்காந்து இவ்வளவு தூரத்துக்கு அவன்கிட்ட ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு, நீ ஹேர் ஸ்ப்ரே பண்ணினா நீ பண்றதா இருந்தா பண்ணிக்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி தரேன். இல்லை ஞாபகம் வருது எனக்கு, இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன் நான். இப்போதைக்கு நான் இதை பண்ணல, இதை அப்படியே நான் எடுத்து வச்சிடுறேன். சார் அந்த ஸ்ப்ரே வந்து ஒன்லி சார்கோலுக்கு மட்டும் தானா, இல்ல கலர் பென்சில் கூட அது பண்ணணுமா? கலர் பென்சிலுக்கு ஆக்சுவலா வந்து 8B பென்சில் எல்லாம் 8B 6B பென்சில் வச்சு நீங்க ஒர்க் பண்ணாலே மேல இது மேல அடுத்த பேப்பர் வருது பாத்தீங்களா, அந்த பேப்பர் எப்படின்னா லேசா மர்ஜ் ஆகத்தான். இது அங்க ஒட்டும், ஒட்டிட்டு அதுல இருந்து திரும்ப இதுக்கு ஒட்டும். அப்ப எட்ஜ் இருக்காது, ரொம்ப டீடைல் போயிடும், கான்ட்ராஸ்ட் போயிடும். சரியா? அப்ப வந்து நான் இதை வந்து நைட் போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். அந்த ஸ்கல் ஃபார்முக்காக நான் A4 நோட் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு வருங்க. அது பேசிக்கிட்டே போகலாமா? அந்த ஸ்ப்ரே எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. அதை ஸ்ப்ரே பண்றத பத்தி நம்ம பேசணும். சரியா? ஸ்ப்ரே பண்றத பத்தி நான் வந்து
இன்னைக்கு பேசல. இன்னைக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆ, ஓகே. A4 நோட் புக்ல வரைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் இல்ல, மீனிங் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா அதுக்குதானே A3 நோட் புக் தான் வசதியா இருக்கு. ரொம்ப சிறுசா இருந்துச்சுன்னா டீட்டெயிலிங்க்கு போறப்போ உங்களுக்கு நான் காட்டுறப்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது. ஆஹா, புது நோட் புக் இது. சரி, புது நோட் புக். நான் என்ன விலை விக்குதப்பா, எங்கப்பா. இது என்னது, ஒரு மடிப்பே விழுந்திருக்கு. ஃபுல்லா எல்லாத்துலயும் மடிப்பு விழுந்திருக்கு. 4 பேஜ். ஓ, அதனாலதான் 4 பேஜ் தூக்கி போட்டிருந்திருக்கேன் நான். சரி, அந்த இடத்துல மடிப்பு விழுந்திருக்கு. என்ன பண்றது, நம்ம வந்து பேசிக் ஸ்கெட்ச் தான் பண்ண போறோம். சரி, அப்படி வச்சுக்கிறோமா? சரி. அப்படி வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து இத இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன்.